உலகத்துல இருக்கிறதே மிகப்பெரிய அருவி இது கிடையவே கிடையாது. ஆனா இது ரொம்பவே ஃபேமஸான அருவி. நயகரா ஃபால்ஸ் ஒவ்வொரு வருஷமும் மில்லியன் கணக்கில் டூரிஸ்ட அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கு. இங்க மக்கள் எதுக்காக வராங்க அப்படின்னா இதோட ஹிஸ்டரிக்காக தான் வராங்க. சில பேர் ரொமான்ஸ்க்காக வராங்க, சில பேர் இங்க இருக்கிற வியூஸ்க்காக வராங்க. ஆனா இது பக்கத்துல நம்மளால போகவே முடியாது. அண்ட் அப்படியே ஒருவேளை போனா நமக்கு என்ன ஆகும்? வெல், இதுதான் கோட்டு சூட்டு. அண்ட் இதோ நயகரா ஃபால்ஸ்குள்ள நீங்க விழுந்தீங்கன்னா என்ன ஆகும்? நயகரா ஃபால்ஸ்குள்ள 3 வேற ஃபால்ஸ் இருக்கு. இதுல முக்கியமான ஃபால்ஸ் எது அப்படின்னா கெனடியன் ஹார்ஷூ ஃபால்ஸ். இந்த அருவி கிட்டத்தட்ட 187 அடி உயரம் அமைஞ்சிருக்கு. இதோட அகலம் மட்டுமே கிட்டத்தட்ட 2200 அடி. இதோட எட்ஜ்ல தண்ணியோட ஸ்பீட் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா மணிக்கு 109 கிலோமீட்டர் வேகத்துல இருக்கும். அதாவது ஒரு செகண்டுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 2.8 மில்லியன் லிட்டர்ஸ் இந்த ஃபால்ஸ்ல விழுந்துட்டு இருக்கு. இது ரொம்பவே ஹைட்டா இருக்கிறதுனால ராவா நேச்சுரல் பவர் மேல இருந்து விழுறதுனால ஒருவேளை யாராவது தப்பி தவறி இதுக்குள்ள விழுந்தாலும் தப்பிச்சு வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நாம நினைப்போம். விஷயம் என்ன அப்படின்னா இது ஏற்கனவே நிறைய பேர் ட்ரை பண்ணிருக்காங்க. சோ அது ஸ்கில்லா லக்கா அப்படின்னு நீங்களே கெஸ் பண்ணுங்க. உங்களால எப்படி நயகரா ஃபால்ஸ்ல விழுந்தா சர்வே பண்ண முடியும்? நயகரா ஃபால்ஸ்ல விழுந்து தப்பிச்சு வெளியே வந்த முதல் நபர் யாரு அப்படின்னா ஆனி எட்சன் டெய்லர். 1921ல அவங்களோட 63வது பர்த்டேல ஒரு இரும்பு கண்டெய்னருக்குள்ள போய் அவங்க நயகரா ஃபால்ஸோட எட்ஜ்ல ஃப்ளோட் ஆயிட்டு இருந்தாங்க. டெய்லர் எதுக்காக இதை பண்ணாங்க அப்படின்னா பணத்துக்காகவும் புகழுக்காகவும் பண்ணாங்க. ஆனா இது அவங்க பண்ணி அதிகமா ஏர்ன் பண்ணல. அதிர்ஷ்டவசமா அன்னைக்கு அவங்க கீழே விழுந்தாலும் உயிரோட தப்பிச்சு வெளியே வந்துட்டாங்க. 1928ல ஃபார் எக்ஸாம்பிள் ஜீன் லூசியர் அப்படிங்கிறவரு ரப்பராலையும் ஸ்டீலாலையும் உருவாக்கப்பட்ட 6 அடி உயரம் இருக்கிற ஒரு பால்குள்ள போய் மேல இருந்து கீழே விழுந்தாரு. இதுக்குள்ள மட்டுமே கிட்டத்தட்ட 32 இன்னர் டியூப்ஸ் இருந்திருக்கு. அதிர்ஷ்டவசமா அன்னைக்கு அவர் தப்பிச்சு வெளியே வந்துட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை பூரா அந்த ஏரியால இருக்கிற டூரிஸ்ட் மக்களுக்கு பழங்களை வித்து வாழ்க்கை நடத்திட்டு இருந்தாரு. டெய்லர் மாதிரியும் ஜீன் மாதிரியும் நயகரா ஃபால்ஸ்குள்ள விழுந்த எல்லாருமே அந்த அளவுக்கு அதிர்ஷ்டசாலிகள் கிடையாது. இதுவரைக்கும் நயகரா ஃபால்ஸ்ல மொத்தம் 16 பேர் உள்ள விழுந்திருக்காங்க. இதுல 8 பேர் மட்டும்தான் தப்பிச்சு வெளியே வந்திருக்காங்க. முக்கியமா ஹார்ஷூ ஃபால்ஸ்ல விழுந்து தப்பிச்சு வெளியே வந்தது 5 பேர் தான். அதுல ரொம்ப யங்கா ஃபர்ஸ்ட் நபர் யாரு அப்படின்னா ராஜர் வுட்வர்ட். 1960ல இவர் உள்ள விழும்போது அவருக்கு வெறும் 7 வயசு. அவர் வேணும்னே நயகரா ஃபால்ஸ்ல விழல, ஒரு போட்டிங் போயிட்டு இருக்கும்போது தவறுதலா கீழே விழுந்துட்டாரு. உடனடியா ரெஸ்கியூ டீம் அவங்களை காப்பாத்திட்டாங்க. அடிபட்ட 3 நாள்ல அவர் ஹாஸ்பிட்டல் இருந்து சரியாய் குணமடைஞ்சாரு. இன்னைக்குமே மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுதான் மிராக்கிள் அட் நயகரா. நிறைய ரெஸ்கியூவர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா நயகரா ஃபால்ஸ்ல எந்த விதமான ப்ரொடெக்ஷனும் இல்லாம கீழே விழுந்தவங்க தப்பிச்சு வெளியே வந்தது முற்றிலுமா லக்குன்னு தான் சொல்றாங்க. ஆனா அப்படியே ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு கட்டத்துல 109 கிலோமீட்டர் பெர் ஹார் வீசுற இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸ்ல விழுறதுக்கு சான்ஸ் இருந்தது அப்படின்னா இதுல இருந்து நீங்க தப்பிச்சு வெளியே வரதுக்கு சில ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. அதுவும் 187 அடி உயரத்துல இருந்து விழுற ஒரு அருவில இருந்து தப்பிக்கிறதுக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முதல் விஷயம் என்ன அப்படின்னா உள்ள விழுறதுக்கு முன்னாடி நீங்க நல்லா ஒரு டீப் பிரெத் எடுக்கணும். ஏன்னா நீங்க பாட்டம்ல போய் விழும்போது உங்களை சுத்தி நிறைய தண்ணி இருக்கும். இதெல்லாம் போக ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். தண்ணி கடியில நிறைய பிரஷர் இருக்கும். சோ இதனால நீங்க ஈஸியா மூழ்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த காரணத்துக்காக தான் உள்ள விழுறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு டீப் பிரெத் எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். ரொம்ப முக்கியமான விஷயம் கீழே விழும்போது உங்களோட தலையை நீங்க ப்ரொடெக்ட் பண்ணணும். அதனால உங்களோட கால் முதல்ல உள்ள விழுற மாதிரி பாத்துக்கோங்க. முக்கியமா நீங்க கீழே விழும்போது உங்க கையை நல்லா விரிச்சு ஒரு பேர்டு மாதிரி உள்ள விழணும். இதெல்லாம் போக உங்களோட கண்ணையும் வாயையும் நல்லா டைட்டா பொத்திக்கோங்க. தண்ணிக்குள்ள போற அந்த செகண்ட்ல உங்க காலை நல்லா பக்கத்துல இறுக்கி பிடிச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க மொத்தமா ஒரு சிங்கிள் பாடியா உள்ள போகணும். ஒருவேளை இப்போ நீங்க இந்த ஃபால்ல தப்பிச்சிருந்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி. ஆனா இதுல நீங்க உயிரோட இருந்தீங்கன்னா தப்பிச்சு வெளியே வந்துட்டான்னு நினைக்காதீங்க. ஏன்னா தண்ணி கடியில டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ஃப்ரீசிங் பாயிண்ட்ல இருக்கும். அதனால உங்களுக்கு தப்பிச்சு வர்றதுக்கு வெறும் 15 நிமிஷம் தான் இருக்கும். அப்படி ஒருவேளை நீங்க தப்பிச்சு வரல அப்படின்னா உங்களுக்கு ஹைப்போதெர்மியா வந்துரும். ஏன்னா இப்போ நீங்க நிறைய அடிபட்டு நிறைய காயங்களோட தான் இருப்பீங்க. சோ இந்த நேரத்துல நீங்க ரொம்ப காமா ஃபோக்கஸ்டா இருக்கணும். ஒருவேளை நீங்க நயகரா ஃபால்ஸ்ல விழுந்தவங்கல்ல அந்த சில பேர்ல ஒரு ஆளா கூட இருக்கலாம் தப்பிச்சு வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா. சோ நயகரா ஃபால்ஸ் தப்பிச்சு வெளியே வரதுக்கு இருக்கிற பெஸ்ட் வே என்ன அப்படின்னா அங்க போட்டிருக்கிற வார்னிங் சைன்ஸை பார்த்து உள்ள விழாம இருக்கிறது தான். என்னதான் நயகரா ஃபால்ஸ் ரொம்ப பிரம்மாண்டமா இருந்தாலும் அதை பக்கத்துல இருந்து பாக்குறதுக்கு உங்களோட வாழ்க்கையை பணையம் வச்சிடாதீங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த ஃபால்ஸோட ஆழத்தை டேஸ்ட் பார்க்கணும் அப்படின்னா அப்படியே உங்களுக்கு அந்த அளவுக்கு அட்வென்ச்சர் தேவைப்பட்டுச்சுன்னா நான் சொல்றது அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க. ஒருவேளை நீங்க பறந்துட்டு இருக்கிற பிளேன்ல இருந்து கீழே விழுந்துட்டீங்கன்னா என்ன ஆகும்? வெல், அந்த சம்பவத்தை வேற ஒரு கூட்டு சுட்டு போட்டுட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி தரமான சம்பவங்களை தெரிஞ்சுக்க நம்ம கூட்டு சுட்ட போட்டுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் தட்டி விட்டுருங்க. அண்ட் வாழ்க்கையை ரசிச்சுட்டே வாழ மறக்காதீங்க.